Hi, welcome back to my YouTube channel Books, Papers, Coffee and I am Saranya. ஸோ இன்னைக்கு என்னோட நவம்பர் ரீடிங் ரேப்அப் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இஃப் யூ ரிமெம்பர் ப்ராப்பர்லி இந்த இயர் பிகினிங்கில் நான் வாக்குறுதியெலாம் கொடுத்துருப்பேன். எவ்ரி மந்த் முடியும் போது தான் அந்த மந்த் என்னென்ன புக்கு படித்தேன் அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட் எவ்ரி மந்த். ஸோ சடன்லி ஐ தாட் ஓகே நவம்பருக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒன்று ஐ ஸ்டார்டட் ரெக்கார்டிங் ரேண்டம்லி. இட்ஸ் 9:46 PM December 4 9:46 PM. நான் இதை எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் அதெல்லாம் தெரியல. பட் ஐ ஹோப் ஐ போஸ்டட் பை டுமாரோ விச் இஸ் December 5. யா ஸ்பாட்டிஃபை ரேப்அப் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஸ்பாட்டிஃபை ரேப்அப் பார்த்தோன்னே தான் எனக்கு என்னோடய ரீடிங் ரேப்அப் ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு மேலே நான் வளன்னு பேசாமல் லெட் மீ ஜஸ்ட் கெட் இன் டு த பாயிண்ட். ஸோ ஃபார் நவம்பர் ஐ ஹாவ் ரெட் 4 books. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா நான் படித்த 4ல் 3 புக்கு ரிவ்யூ காப்பீஸ். ஆக்சுவலி நான் நவம்பர் மந்த் ரொம்ப புக்ஸே படிக்கக்கூடாது. ஸோ அதாவது ரீடிங்கில் இருந்து ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஐ திங்க் இல்லை ஐ ஹவ் ரெட் ஸோ மெனி புக்ஸ் ஃபார் திஸ் இயர் ஆல்ரெடி. நவம்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கிட்டத்தட்ட 78 க்ளோஸ் டு 79 புக்ஸ் கிட்ட படிச்சிருந்தேன். ஸோ நவம்பர் வரப்போ ஐ ஃபெல்ட் லைக் ஐ நீட் அ பிரேக் ஃப்ரம் ரீடிங். அண்ட் நிறைய ஆத்தர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ வை நாட் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு டீடாக். எனக்கு அடிக்கடி ரீடிங்லேருந்து பிரேக் எடுக்க பிடிக்கும் ஆக்சுவலாக. பட் சின்ஸ் ஐ எம் ஆல்சோ அ புக் ரிவ்யூவர் I don't get to enjoy that break much. சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் முன்னாடியே கமிட் பண்ணியிருப்பேன். ஸோ a lot of things. அதனால நான் ஐ கேனாட் டேக் லைக் ஒரு லாங் ரீடிங் பிரேக் எனக்கு எப்போவுமே இருக்காது. என்னோடய லாங்கஸ்ட்டு ரீடிங் பிரேக்னால் மேக்ஸிமம் ஒரு 2 weeks இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே லாங்கஸ்ட்டு ரீடிங் பிரேக்லாம் என்னால் எடுக்க முடியாது. ஸோ பிஃபோர் டிஸ்கஸிங் அபவுட் த புக்ஸ் ஐ ஹவ் ரெட் இன் நவம்பர், ஓகே நான் நவம்பர் மொத்தம் எத்தனை நாள் படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஐ ட்ராக் தட் ஆல்சோ. ஸோ சி ஸோ நவம்பரில் மொத்தம் நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 days தான் படிச்சிருக்கேன் அவுட் ஆஃப் 30 days. ஸோ 10 daysல 4 புக்ஸுங்கிறது இட்ஸ் அ குட் நம்பர், இட்ஸ் அ டீசன்ட் நம்பர். பட் நான் படித்த 4 புக்குமே குட்டி குட்டியான புக்கு தான். இட்ஸ் சிம்பிள் ஈஸி ரீடுன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இந்த 4 புக்கை பற்றி நான் குயிக்காக என்னோட சமரி ஆர் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். நான் ரீடிங் ரேப்பப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த ஃபார்மேட்டே மறந்து போச்சு. ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஓகே, நவம்பர் மாதம் நான் ஃபஸ்ட்டு படித்த புக் இதுதான், மாக்கியவெல்லி காப்பியம் பை கபிலன் வைரமுத்து. இது அஃப்கோர்ஸ் இட் இஸ் மை ரிவ்யூ காப்பி. இதோட பார்ட் 1 ஆகோல். இன்ஃபேக்ட் இந்த புக்கை பற்றி நான் இப்போ தான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருப்பேன் யூடியூப்பில். ஆகோல் மாக்கியவெல்லி காப்பியம் இது எதை பற்றினா, நம்ம எல்லாருமே ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம் இல்லையா. நம்ம டேட்டா எல்லா இடத்துலையும் டக்கு நம்ம டேட்டாவை இப்போ ஏதாவது கூகுளில் ஏதாவது வருது, அலோ திஸ் டு கேப்சர் யுவர் டேட்டானா எஸ்ன்னு ஜாலியாக டேட்டா தானே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருவோம். பட் அந்த டேட்டாவுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது, எவ்வளோ பெரிய ஊழல்லாம் இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய நாவல் இது. இன்ஃபேக்ட் இது ஃப்யூச்சரில் செட் பண்ணியிருப்பாங்க. ஃப்யூச்சர் டைம் ட்ராவல்னு பயங்கரமான கான்செப்ட் இது. நான் இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டான வீடியோ போட்டதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் த சேம் பாயிண்ட்ஸ் அகெயின். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். தமிழில் உங்களுக்கு அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயம்லாம் படிக்க பிடிக்கும்னா திஸ் ஷுட் பி இன் யுவர் ரீடிங் லிஸ்ட். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான கான்செப்ட் லைக் கிரிப்டோகிராஃபி டேட்டா ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ அதை கபிலன் வைரமுத்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். யார் படித்தாலுமே இது புரியும். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்ட் 1 படித்தாதான் இந்த புக்கு பிடிக்கும். பார்ட் 1ஓட பேர் ஆகோல். பார்ட் 2ஓட பேர் தான் மாக்கியவெல்லி காப்பியம். பார்ட் 3யும் வரப்போகுது. ஸோ இது ஒரு பயங்கரமான சீரீஸாக இருக்கும். இந்த புக்கை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்து படித்தாதான் புரியுமே. எல்லா விஷயத்தையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். பிகாஸ் நிறைய டாட்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப நிதானமாக படிக்க வேண்டிய ஒரு புக் இது. கடகடன்னு படிச்சுட்டு ஓகே அந்த மாதிரியான புக் கிடையாது. ஒரு விஷயத்தையும் நீங்கள் உள்வாங்கி புரிஞ்சு படிக்க வேண்டிய புக் இது. இதுக்கு என்னோட ரேட்டிங் 5 ஸ்டார். அண்ட் இந்த புக்கு அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இந்த மாதம் நான் படித்த செகண்ட் புக் எதுனா, இது நானாக கிண்டிலில் போய் தேடி படித்தேன். ஸோ என்கிட்ட கிண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஐ ஹாவ் கிண்டில் அன்லிமிட்டெட் சப்ஸ்கிரிப்ஷன். அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருப்பேன்.
ஸோ யாத்திரி அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்கார். நான் ஆல்ரெடி அவரோட புக் வந்து 2 படிச்சிருக்கேன். ஸோ அவரோட புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயம்ஸ் தான், நிறைய போயம்ஸ் தான் எழுதியிருக்காரு. எதிர்ச்சியாக இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ அவரோட புக்கில் இருக்கிற ஒரு கவிதை கண்ணில் பட்டுது. அது என்ன கவிதைன்னு ஆக்சுவலி எனக்கு I have highlighted it here. I'll show. இந்த புக்கு பேர் வந்து காதலே கதி மோட்சம். இது வந்து அமேசான்லேயும் இருக்குது, இல்லைனா வாசகசாலை பப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், அந்த பேஜ்லேயும் நீங்கள் போய் வாங்கலாம். ஸோ இந்த புக்கு வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி கிண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் ரீட் திஸ் இன் கிண்டில் ஆல்சோ. இதில் நிறைய இந்த லைன் தான்: காலத்திற்குமான நினைவு, காலத்திற்குமான வலி, காலத்திற்குமான துயரம், கூடவே காலத்திற்குமான காதலையும் அவளால் தான் தர முடிந்தது. இதை வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த பப்ளிஷர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு இந்த புக்கு படித்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எதேச்சியாக அந்த புக்கு நேம் வச்சு கிண்டிலில் சர்ச் பண்ணால் புக்கு இருந்தது. நான் ஒரே நைட்டில் இந்த புக்கு படித்து முடித்தேன். இந்த புக்கு ஃபுல்லாகவே வந்து காதல் 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 ரசனை இதுதான் இருக்குமே. காதலை பற்றி பிடிக்க யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் புக். நிறைய எப்படி சொல்கிறது, இதில் வர கவிதைகள்லாம் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். பொதுவாகவே காதல் கவிதை படிக்கிறப்போ எனக்கு இது எல்லாருக்கும் தோணுமான்னு தெரியல, எனக்கு தோணும் எங்கேயோ இதை கேட்டிருக்கோமே. அதாவது ஒரே விஷயத்தையே வந்து அது சூரியன் கிழக்கில் உதித்தது, கிழக்கில் சூரியன் உதித்தது, ரெண்டுமே ஒரே மீனிங் தான், சென்டென்ஸ் தான் மாற்றி மாற்றி போயிடுவோம். எனக்கு அந்த மாதிரி தமிழ் கவிதைகள், நாட் ஜஸ்ட் தமிழ் கவிதைகள், ஜென்ரலாகவே எனக்கு போயம்ஸ் அந்த மாதிரி தோணும். ஒரே விஷயத்தையும் இவங்க திரும்ப திரும்ப வேறு வேறு மாதிரி எழுதுகிறாங்க, யூனிக்காக இல்லையோ அப்படின்னு நிறைய புக்கு பார்த்தா தோணும். பட் யாத்திரி இஸ் த ஒன் ரைட்டர் who can never ever disappoint his readers. ரொம்ப அழகாக இருக்கும் அவரோட காதல் கவிதையெல்லாம். அவர் அவ்வளோ காதல் கவிதை எழுதியிருப்பார், ஆனால் எல்லாமே புதுசாக அவ்வளோ ஃபீலிங் இருக்கும். மனுஷன் எப்படி இப்படிலாம் லவ் பண்ணுறாரு, ஒன் சைட் லவ்வா, என்ன லவ், சொல்லுங்க உங்கள் லவ் ஸ்டோரி அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அவரோட காதல் கவிதைகள் எல்லாமே. நீங்கள் வந்து இவருக்காகவே கிண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குங்க, ஏன்னா இவரோட புக்ஸ் எல்லாமே கிண்டில் அன்லிமிட்டெடில் இருக்குது. யாத்திரை நீங்கள் டைப் பண்ணாலே ஒரு 10 புக்கு கிட்ட வரும். ஸோ யா, ஹீ இஸ் ஒன் அமேசிங் ரைட்டர். எனக்கு அவரோட புக்கு எல்லாமே படிக்கணும்னு ஆசை ஆக்சுவலி. ஸோ நான் இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய படிக்கிறது இல்லை, பட் ஐ ஹோப் நெக்ஸ்ட் இயர் ஐ ஸ்டார்ட் ரீடிங் திஸ் புக்ஸ் மோர். 3ஆவதாக நான் படித்த புக் வந்து லவ் டேல். இதை எழுதினவர் வந்து அசாருதீன் என்கிற ரூ. இந்த புக்கு வந்து எனக்கு வந்து ரிவ்யூ காப்பி தான். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான க்ரைம் த்ரில்லர். ஜாலியாக ஒரே நைட்லேயே படித்து முடிச்சதுக்கு போட்டுடலாம், அவ்வளோ சூப்பரான ஒரு புக் இது. லவ் டேல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன். அங்கே வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க, நிறைய வெளியிலேருந்து வரவங்க தான். அந்த ஊரே வந்து சின்ன ஊர், மொத்தமே ஒரு 100-120 குடும்பம் தான் இருக்கும். அங்கே டக்குன்னு பார்த்தா ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி நடந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு எப்படின்னா அந்த எல்லாமே கொலை பண்ணப்படுறவங்க எல்லாருமே பெண்களாக தான் இருக்காங்க. ஒரே மாதிரியே எல்லாரும் கொலை பண்ணுறாங்க, அடித்து கழுத்தெல்லாம் திருப்பி, கழுத்து இப்படி போகுது அப்படிலாம் திருப்பி ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே எல்லாரும் கொல்லப்படுறாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வச்சு டாக்டர் சொல்கிறாரு, இவங்க எல்லாரையும் ஒரு ஹைட்டான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏதோ ஒரு பையன்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், இல்லைனா இந்த மாதிரி கொலைலாம் இட்ஸ் நாட் ஈஸி, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு க்ளூ எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி கொலையாளியை கண்டுபிடிக்கிறது தான் கதை. இதில் ஹீரோ யாருன்னா ரூமிங்கிறவர் தான். அவர் வந்து ஒரு ரைட்டர், ஹீஸ் அ க்ரைம் த்ரில்லர் நாவல் ரைட்டர். இந்த ஊரில் வந்து ஒரு பேய் பங்களா இருக்குது என்ட்ரன்ஸில். நம்ம பேய் பங்களா அப்படின்னு பார்த்தோன்னே நான் நினச்சேன், ஓகே அரண்மனை மாதிரி இந்த பங்களாக்குள்ளே தான் ஏதோ இருக்குது, சந்திரமுகி அரண்மனை மாதிரி ஏதோ இந்த பங்களா வச்சு தான் கதை போகுது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பங்களாவுக்கும் கொலைக்கும் சம்மந்தமே இல்லை, அங்கே தான் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வரும். ஸோ அவர் இந்த ரைட்டர் ரூமி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், நான் இந்த பங்களாக்குன்னு வந்து ஒரு பேய் கதை, அமானுஷ்ய கதை வந்து அந்த ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்காங்க. அது என்ன அமானுஷ்ய கதை அப்படின்னு கண்டுபிடிச்சி நான் அதை பற்றி புக் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமி அங்கேருந்து தனக்கு கூட சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே தங்க வராரு, அந்த பங்களாலே தங்குறாரு. ஸோ அவர் எப்போ அந்த ஊருக்குள்ளே வந்தாரோ, அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த தொடர் கொலைகள் எல்லாம் நடக்குது. ஸோ அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்கா, அவர் தான் உண்மையிலே இந்த கொலை பண்ணாரா, யார் உண்மையான கொலையாளி, அதுதான் இந்த புக்கோட கதை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் புக் இது. ஐ திங்க் ஒரு
40 பேஜஸ் கிட்ட தான் நினைக்கிறேன். குட்டி புக்கு, ஐ மீன் 1 or 2 பேஜஸ் தான், குட்டி புக்கு இது. கடகடன்னு முடிச்சிடலாம். கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போகும். இவரோட ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ப்ரெடிக்டபிளாக இல்லை, ஓகே அடுத்து இதுதான் அந்த மாதிரி இல்லாமல் அங்கங்கே குட்டி குட்டியாக ட்விஸ்ட், அது மாதிரி சுவாரஸ்யம் குன்றாமல் ஒரு சூப்பரான புக் இது. ஸோ இதுக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 4 out of 5. அண்ட் காதலி கதி மோட்சத்துக்கும் என்னோடய ரேட்டிங் வந்து 5 out of 5. இந்த புக்குமே வந்து ஐ திங்க் இட்ஸ் அவைலபிள் ஆன் அமேசான், பட் எஸ் ஐ வில் புட் ஆல் த பர்ச்சேஸ் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அனதர் 5 star ரேட். ஐ திங்க் இந்த மந்த் நான் 4 புக்கு படித்தாலும் 4மே வந்து தங்கம் பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரி 4மே சூப்பராக இருந்தது. இதுவும் எனக்கு வந்து ரிவ்யூ காப்பி தான். இதோட ஆத்தர் வந்து ஸ்ரீலேகா. இந்த புக்கோட பேர் வந்து ஹோம் வேர் இஸ் இட் எனிவே. இது ஒரு இங்கிலீஷ் போயட்ரி புக். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக, அவங்க அப்பா வேலை காரணமாக நிறைய வீடு மாறிட்டே வராங்க. நம்ம ஈஸியாக சொல்லுவோம் வீடு மாறுறோம், ஊர் போகிறோம், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோரிங் பயங்கரமாக அப்படிலாம் நம்ம வெளிலேருந்து பார்க்குறப்ப சொல்லுவோம். ஆனால் அங்கே இருக்கிற வாழற அந்த பொண்ணுக்கு தான் தெரியும், ஒரு வீட்லேயும் ஒரு மெமரி இருக்குது. ஏதோ ஒன்று விட்டு வராங்க. இங்கே ஒரு ஃப்ரெண்டு நமக்கு டெவலப் ஆகிட்டே வராங்கன்னு தோணும். கரெக்டாக அப்போ தான் வீடு காலி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறப்போ எனக்கு வீடுனா என்ன, அதுக்கான மீனிங் என்னங்கிறத வந்து அவங்களோட போயமில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்படி ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க. இப்போது ஷீ இஸ் மேரிட், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு அழகாக வீடு இருக்குது. அந்த ஃபுல் ஜேர்னியை இந்த புக்கில் வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இதில் வர லைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். தெர் இஸ் திஸ் ஒன் லைன், ரைட், நான் ஃபுல் போயம் படித்தா ஐ திங்க் இட் மைட் மேக் யூ டு பிக் திஸ் புக். Your house is just 4 walls with a roof. Home is what one makes out of it. Your home has seen all your happiness, the tough times and the rough seas. Now you stand here with pride and joy for everyone to see. When people say you are not alone, it is true. Wherever you choose to live or even stay for a while, you leave a piece of you there. கான்ஷியஸ்லி ஆர் சப்கான்ஷியஸ்லி நம்ம எங்கே போனாலும் நமக்கே தெரியாமல் நம்மளேருந்து ஒரு கொஞ்சம் பீசஸை நம்ம விட்டுட்டு தான் வரும். எமோஷ்னலி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா இடத்துலையுமே நம்ம தடயங்களை நம்ம பதிச்சுட்டு தான் வரும். அந்த தடயங்கிறது தான் இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற வீடு. திஸ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் புக். நிறைய மெமரிஸில் எனக்கும் நான் முதல்ல சின்ன வயசில் இருந்த வீட்டோட ஞாபகத்தெல்லாம் எனக்கு இது கொடுத்தது. நான் என் லைஃப்லேயே மொத்தமாக 3 வீட்டில் தான் இருந்திருப்பேன். என் பேரண்ட்ஸ் கூட இருந்தப்போ நாங்கள் முதல்ல இருந்த வாடகை வீடு, அப்புறம் நாங்கள் வந்து சொந்த வீடு, அப்புறம் இப்போது என் இன்லாஸோட இருக்க இந்த 3 வீடு தான் எனக்கு இப்போ வரைக்குமே. என்னோடய ஃபஸ்ட்டு சைல்ட்ஹுட் ஹவுஸ் கூட அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. நான் எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் அந்த பழைய வீட்டு பக்கமாக போனால் தூரத்துலேருந்து நின்று நானும் இந்த வீடு வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சுப்போம். நான் அங்கே தானே விளையாடினேன், நான் முதல்ல நடவண்டி ஓட்டினது அங்கே தான், நான் முதல்ல நடக்க கற்றுக்கிட்டது எல்லாமே அங்கே தான். முதல்ல விளையாடினது, உழுந்து வாரினது, சொப்பு சாமான் விளையாடினது, அதுக்கப்புறம் அந்த பம்பு செட்டாக இருக்கும், பம்பு செட், மோட்டர் செட், அங்கே குளிச்சு விளையாடினதுன்னு கிட்டத்தட்ட என்னோட 5 வருஷம் தான் நாங்கள் இருந்தேன். பட் அந்த 5 வருஷத்துலேயே எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. ஸோ இந்த புக்கு படிக்கிறப்ப எல்லாருக்குமே வந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான வீட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஈவன் தோ நம்ம ஒரே வீட்டிலே லைஃப் லாங் இருந்திருந்தா கூட அந்த வீட்டில்னு ஒரு மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் அழகாக ரீவிசிட் பண்ண வைக்கும் இந்த புக்கு. அதை பற்றி இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேசியிருந்தேன். உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் போயட்ரிஸ் படிக்க பிடிக்கும், ஆர் இந்த மாதிரி நீங்களும் வந்து பிளேசஸ் கூடலாம் ரொம்ப இமோஷ்னலி அட்டாச் ஆகிற ஒரு ஆள் அப்படின்னா திஸ் புக் இஸ் அ மஸ்ட் ரீட் ஃபார் யூ. இதுவுமே வந்து அமேசானில் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் நவம்பர் ஃபார் மீ. 4 புக் தான் படித்தேன். 4மே வந்து as I told earlier 4மே வந்து செமையான புக். அண்ட் இந்த வருஷம் முடியும் போது ஐ வில் ட்ரை டு போஸ்ட் இயர்லி ரீடிங் ராப்-அப். லைக் 2024 நான் என்னென்ன புக் எல்லாம் படித்தேன், ஒரு புக்கு பற்றியும் எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு தெரியல. மேபி ஒரு ஒன்லைனர் மாதிரி வேணால் சொல்லலாம். பட் 2024 நான் இது வரைக்கும் நான் 82 புக்ஸ் படிச்சிருக்கேன். மேபி இன்னும் ஒரு 3 புக்கு படிக்க வாய்ப்பு இருக்குது. 85 புக்ஸ் படிப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் படித்த எல்லா புக்ஸ் பற்றியும் ஒரு குட்டி சம்மரி மாதிரி ஒரு வீடியோ இந்த டிசம்பர் எண்டில் நான் போடுறேன். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட் அண்ட் ஸ்டேயிங் சேஃப். Sending lots of love. Stay happy, stay grateful and stay blessed. Bye.